இந்த வாரம் கோயிலுக்கு போகிறதுனால ஒரு வாரத்துக்கு வெஜ்ஜு தாங்க. இருந்தாலும் மனசு எங்கே கேட்குது, சண்டே அதுவுமா. நைட்டு புளிக்குழம்புக்கு ஊற வச்சுருந்த கொண்டக்கடலையை காலையில் கறி குழம்பா மாற்றிட்டேங்க. ஊற வச்ச கொண்டக்கடலையை அள்ளி போட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 3 விசில் விட்டுருங்க. 1/4 ஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு, 4 முந்திரி, பட்டை வகையை மிக்சியில் போட்டுக்கோங்க. 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 சின்ன வெங்காயம், 2 சில் தேங்காவை போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயம் 2 தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஊற்றி பச்சை வாசனை போகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. வேக வச்ச கொண்டக்கடலையை ஊற்றிக்கோங்க. பேஸ்ட்டையும் ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், குருமாக்கு தேவையான உப்பு போட்டு கொத்தமல்லியை போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. 10 நிமிஷம் கழித்து இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை வகை, சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா செவக்க வதக்கி தாளித்து ஊற்றிடுங்க. அவ்வளோதாங்க, வீடே மணக்கிற வெஜ் கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சோத்தில் ஊற்றி உருளைக்கிழங்கு, தயிர், வெங்காயம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான்வெஜ்ஜை மிஸ் பண்ணுற ஞாபகமே வராதுங்க.